Hi friends. Hi friends. Welcome to Srihari channel. விஜயமுத்து இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடி வந்து சேஃப்டியான வழின்னா இப்போ ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சாரி எல்லாம் உடனே வந்து டிரைவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அந்த என்ஜின் இருக்குங்க அது வந்து லெஃப்ட் கால் எடுத்து கல்யாணம் ஆகுது சூடு ஏற்றி பார்த்தீங்களா நாலு பேர் கல்யாணம் ஆயிட்டு கூட வேண்டிய சூடு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க கூட சேர்ந்து கூட அதை எடுத்து முதுகுல எங்கே பெயின் வருது அங்கே போட்டிங்கனாக்கா ஹார்ட் அட்டாக் அளவுக்கு இமீடியட்டாக குறையும் அப்புறம் நீவி விட்டீங்கன்னா ஃபுல்லாக இது ரிலீஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் போகலாம் இல்லை போகாம சரியா போயிடும் இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்து தடுக்கிறதுக்கு 100% கேரண்டி நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து எனக்கு 2 தடவை வந்ததுனால நான் வந்து ஷூராக அதை சொல்கிறேன் அது வந்து வார்ம் கோசிப் வந்து இன்ஜினில் வந்து போட முடியல எங்கள் அடுப்பு இருக்குது பற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வந்துருச்சிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பொங்கல் வந்துச்சா? ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கோலம் போட்டிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? பொங்கலெல்லாம் வந்துருச்சா? கோலப்பொடியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடின்னா ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து மார்கழி மாதம் குளிரில் நிறைய பேர் இறக்குற ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு பெயின் வந்தோடனே கால் எடுத்து ஒரு காஞ்ச இது டோர் மேட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சாவே உடனே ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? வந்து அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நீவி விட்டிங்கனாவே சரியாக போயிடும். அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய இது கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபுள் தான் அது. அதனாலே நிறைய பேர் சாகுறாங்க. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபுள்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்ம் அப்பாக வச்சுக்கின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். சமைக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல நல்லா சமைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் குயிக்லி க்ளீன்லி டேஸ்டி இது செஞ்சதுன்னா சீக்கிரமாக குயிக்காகவும் சமைச்சிக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நல்லா சமைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குயிக்காக செய்யவும் கற்றுக்கணும், சுத்தமாகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? பாய். இந்த ஐடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து தண்ணி காய வச்சு குடிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து பச்சை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி குடிக்காதீங்க. முதல்ல காய வச்சு ஆற வச்சு இது ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருந்தா கூட அந்த ஆறின தண்ணியிலே காய வச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட்டு இதோட வந்து சரியாக வராது. கரெக்டுங்களா? இந்த வந்து சுடுதண்ணிக்கு வந்து சுடு தண்ணி ஆற வச்ச தண்ணியே வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். புதுசாக காய வச்சு அதே அப்படியே குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிக்கலாம். ஆனால் இந்த பச்சை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் அதோடய எஃபெக்ட் போயிடும். சுடு தண்ணி நீங்கள் காய வைக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் தண்ணி ஆறின தண்ணி இருந்தால் பரவாயில்ல, பழைய தண்ணி ஆறின தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அதோடு மிக்ஸ் பண்ணிங்க. பச்சை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து தண்ணி காய வச்சு குடிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து பச்சை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி குடிக்காதீங்க. முதல்ல காய வச்சு ஆற வச்சு இது ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருந்தா கூட அந்த ஆறின தண்ணியிலே காய வச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட்டு இதோட வந்து சரியாக வராது. கரெக்டுங்களா? இந்த வந்து சுடுதண்ணிக்கு வந்து சுடு தண்ணி ஆற வச்ச தண்ணியே வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். புதுசாக காய வச்சு அதே அப்படியே குடிக்கணும்னு சொல்லிட்டு குடிக்கலாம். ஆனால் இந்த பச்சை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணாதீங்க. சரிங்களா?
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் அதோட எஃபெக்ட் போயிடும். சுடு தண்ணி நீங்கள் காய வைக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால் தண்ணி ஆறின தண்ணி இருந்தால் பரவாயில்ல, பழைய தண்ணி ஆறின தண்ணி இருந்தால் பரவாயில்ல, அதோடு மிக்ஸ் பண்ணிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். எல்லாருக்கும் பொங்கல் வந்துருச்சிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? பொங்கல் வந்துச்சா? ட்ரெஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? கோலம் போட்டிங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? பொங்கலெல்லாம் வந்துருச்சா? கோலப்பொடியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடின்னா ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி சேஃப்டியாக இருக்கணும்னு சொன்னேன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனே வந்து டிரைவர்ஸில் என்ன பண்ணோம், அந்த என்ஜின் இருக்குது இல்லைங்களா, அது மேலே வந்து லெஃப்ட் காலை எடுத்து வச்சுட்டு ஒரு கர்ச்சீஃப் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த சூடாக இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே ஒரு 2 நிமிஷம் போட்டிங்கன்னா சூடு நல்லா ஏறிடும் அந்த கர்ச்சீஃப்லேயே. அதை எடுத்து முதுகில் எங்கே பெயின் வருதோ அங்கே போட்டிங்கனாக்கா ஹார்ட் அட்டாக் ஓரளவுக்கு இமீடியட்டாக குறையும். அப்புறம் நீவி விட்டிங்கன்னா ஃபுல்லாக இது ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் போகலாம், இல்லை போகாமல் கூட சரியாக போயிடும். இது வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்து தடுக்கிறதுக்கு 100% கேரண்டி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எனக்கு 2 தடவை வந்ததுனால நான் வந்து ஷூராக அதை சொல்கிறேன். அது வந்து கர்ச்சீஃப் வந்து இன்ஜினில் வந்து போட முடியல, எங்கள் அடுப்பு இருக்குது பற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து மார்கழி மாதம் குளிரில் நிறைய பேர் இறக்குற ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் சாகுறாங்க இல்லைங்களா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த லெஃப்ட் சைடு பெயின் வந்தோடனே கால் எடுத்து ஒரு காஞ்ச இது டோர் மேட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே வச்சாவே உடனே ரிலீஃப் கிடைக்கும். சரிங்களா? வந்து அந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து நீவி விட்டிங்கனாவே சரியாக போயிடும். அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய இது கிடையாது, ப்ராப்ளம் கிடையாது. ஹார்ட் அட்டாக்ன்றது நார்மல் கேஸ் ட்ரபுள் தான் அது. அதனாலே நிறைய பேர் சாகுறாங்க. கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கணும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கேஸு தலையில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கேஸ் ட்ரபுள்னா தான் ஹார்ட் அட்டாக் வருது. அந்த வந்து பின்னாடி வந்து பெயின் வரும்போதே நீங்கள் வந்து உஷாராக ஏதாவது உடம்பு வார்மப்பாக வச்சுக்கின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக பெயின் குறைஞ்சிரும். அப்புறம் நல்லா உருவி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து அந்த கழுத்துலேருந்து உருவி விட்டிங்கன்னா அந்த பெயின் தானாக குறைஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த தலைக்கு கட்டிக்கிறீங்களா ஸ்கார்ஃபு, அதை எடுத்து லெஃப்ட் சைடு செஸ்ட் மேலே போட்டு விட்டிங்கன்னா பெயின் தானாக குறைஞ்சிடும். கொஞ்சம் நேரத்தில் கேஸ் ரிலீஃப் ஆகிட்டு ஹார்ட் அட்டாக் பெயின் தானாக குறைஞ்சிடும். சரிங்களா? அது வந்து சாகிற அளவுக்கு பெரிய நோய் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே அந்த மாதிரி சாக யாரையும் விடாதீங்க. ஓகேங்களா? கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு பெயின் 2 தடவை எனக்கும் வந்தது. நான் வந்து நார்மலாக வந்து சரி பண்ணிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெயின் ஏதாவது யாருக்குன்னா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நார்மலாக வாகமாக பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? இது வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். இப்போ வந்து ஏகாதசி கும்பிட்டோம் இல்லைங்களா, அது வந்து அதோட விளக்கம் வந்து ஆதிசங்கரர் வந்து எல்லார் வீட்லேயும் பிச்சை எடுக்கும்போது ஒரு வீட்டில் வந்து ஏகாதசி விரதம் முடிக்கிறதுக்காக ஒரே ஒரு நெல்லிக்கனி வச்சுருந்தாங்களாம்மா. அந்த நெல்லிக்கனி வந்து இவர் வந்து பிக்ஷை கேட்கும்போது ஆதிசங்கர்கிட்ட கொடுத்துட்டாங்களாம்மா. அப்போ அவர் வந்து ஒரே ஒரு நெல்லிக்கனி இருந்தது கூட நமக்கு கொடுத்துட்டாங்களே, அவ்வளோ ஏழையாக இருக்கிறாங்களே, அதுலேயும் பாதி வந்து கெட்டு போன மாதிரி இருந்ததாம்மா அந்த நெல்லிக்கனியில். அப்புறம் இவர் வந்து சரி அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக கடவுள் லக்ஷ்மி தேவிகிட்ட வேண்டி அந்த பதிகம் பாடுவார். கனகதாரா ஸ்தோத்திரன்ற ஒரு ஸ்தோத்திரம் பாடி அவங்களுக்காக அந்த லக்ஷ்மி தேவிகிட்ட போய் வேண்டி அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாட்டு பாடும்போது அங்கேருந்து அந்த அம்மன் வந்து லக்ஷ்மி தேவி வந்து நெல்லிக்கனியை வந்து தங்க மழையாக பொழிய வச்சு கூரையிலேருந்து அப்படியே கொட்டுற மாதிரி அந்த அம்மா வந்து லக்ஷ்மி தேவி வந்து மழையாக பொழிய வச்சாங்களாம்மா. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப நல்லா சுபிக்ஷமாக ஆயிடுச்சான்.
சரிங்களா? இந்த கதையை நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆதிசங்கரர் அருளிய கனகத்தாரா ஸ்தோத்திரம். அவர் வந்து பாட்டு பாடி பதிகம் பாடி அந்த தங்க மழையை பொழிய வைக்கிறார். அதுக்கு பேர் தான் கனகத்தாரா ஸ்தோத்திரம். அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, தினமும் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கும் வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையும். ஓகேங்களா? இந்த ஐடியா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஹரி சேனல்லேருந்து விஜயமுத்துசாமி பேசுகிறேன். சமைக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறீங்களா? முதல்ல நல்லா சமைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் குயிக்லி, க்ளீன்லி, டேஸ்டி இது செஞ்சதுன்னா சீக்கிரமாக குயிக்காகவும் சமைச்சிக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், க்ளீனாகவும் வச்சு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நல்லா சமைக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குயிக்காக செய்யவும் கற்றுக்கணும், சுத்தமாகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டாக்கா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? பாய். இந்த ஐடியா